இனிய சொற்களை பேசிக்கொண்டிருக்கும் அல்லது பேச முயலும் இனிய நெஞ்சங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த குறள் 97ல் இனிய சொல் சொன்னால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்ல போகிறார். நயன் ஈன்று நன்றி பயக்கும், பயன் ஈன்று பண்பின் தலைப்பிரியா சொல் அப்படிங்கிறார். நயன் ஈன்று நன்றி. நயன்கிறது நல்ல விதமாக பேசுகிறது, இனிமையாக பேசுகிறது, நன்மை பயக்குமாறு பேசுகிறது. அதை நயன் ஈன்று நன்றி. அப்படி பேசுகிறது என்ன செய்யுமா? நன்றி பயக்கும், நன்றி தர மாதிரி. அதாவது நன்மை பயக்கிற சொல்ல பேசினோம்னா பேசுகிறவங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்க அந்த யார் பேச்சை கேட்குறாங்களோ அவங்க நன்றி செலுத்துகிற மாதிரி இருக்குமா. இதுக்கு ஒரு தெனாலிராமனின் கதையை பார்ப்போமா. ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு சிறிய விவசாயி இருந்தான். அவன் என்ன செய்வான்னா அவனோட வேலைகளை தினம் செஞ்சுட்டு வந்து ஒரு நாள் அலப்பில் படுத்து தூங்குறம்போது அந்த ஊர்லேயே ஒரு பெரிய நாட்டிய மேதை இருக்கா. அந்த லேடி ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவான். ஆனால் அவளோட டான்ஸை பார்க்குறதுக்கு நிறைய காசு கொடுக்கணும், காசு கொடுத்து தான் போக முடியும். இந்த ஏழை விவசாயிக்கு ரொம்ப ஆசை அவளோட நாட்டியத்தை பார்க்கணுன்னு. ஆனால் அவனால் அந்தளவுக்கு டிக்கெட்டு வாங்குறதுக்கு அந்தளவுக்கு பொருள் அவன்கிட்ட கிடையாது. ஒரு தடவை அந்த போஸ்டரை பார்த்துட்டே வந்தவன் வீட்டில் படுத்து தூங்குறம்போது அந்த பெண்மணி நாட்டியம் ஆடுறத கனவுல கண்டிருக்கான். அவனுக்கு ஒரே சந்தோஷம். அடுத்த நாள் காலையில் ஏஞ்சவன் சும்மா இல்லாமல் அக்கம் பக்கத்தில் எல்லார்ட்டையும் சொல்லியிருக்கான், அந்த நாட்டிய பெண்மணியோட நடனத்தை நான் என்னோட கனவுல பார்த்தேன், ரொம்ப அற்புதமாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சில அசைவுகள்லாம் அவங்களோட சொல்லி இந்த இடத்துல அவங்க அந்த அபிநயம் பிடிச்சது எனக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்தது அப்படின்னு ரியலாக அதை பார்த்த மாதிரி அவன் அனுபவித்த மாதிரி சொல்கிறான். பாவம். இது இப்படி பரவி போய் அந்த நாட்டிய பெண்மணியோட காதுகளில் அது விழுந்துருது. உடனே அவன் என்ன சொல்கிறா, நான் நாட்டியத்தினால உனக்கு சந்தோஷப்படுத்தியிருக்கேன், அப்போ எனக்கு நீ 100 வராகன் காசு, தங்க காசு தந்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். இந்த ஏழை விவசாயிட்டு அந்த காசு இருந்தால் தான் அவன் அப்பயே அந்த நாட்டியத்தை நேரிலே பார்த்து ரசிச்சிருப்பானே பாவம். அதனால் இவனுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. ஆளுங்கள்லாம் வந்து இவ்வளோ மிரட்டுறாங்க. சரி, நேராக இந்த பஞ்சாயத்து ராஜாட்ட போகுது. ராஜா புரிய வைக்க பார்க்குறாரு அவளுக்கு. ஏம்மா, கனவுல தானேம்மா அவன் பார்த்துருக்கான், அதுக்கு எப்படிம்மா நீ இப்படிலாம் சார்ஜ் பண்ணலாம் அப்படின்லாம் கேட்குறாரு. அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கவே இல்லை. கண்டது கனவோ நினைவோ, அவன் சுகப்பட்டான்ல, அவன் ஹாப்பியானான்ல, அது என்னால் தானே, அப்போ எனக்கு காசு தந்தானும் அப்படின்னு பிடிவாதமாக நிற்கிறாளாம் அந்த நாட்டியம்மங்க. வழக்கம் போல் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண தெனாலிராமன் வந்தார். அவர் வந்துட்டு என்ன செஞ்சார் தெரியுமா? ஒரு உப்பிரிக்கு மேலே, அதாவது கொஞ்சம் மேல் தட்டில் கண்ணாடி மாதிரி வச்சு அந்த கண்ணாடிக்கு மேலே 100 வராகன் காசை வச்சு இதில் வர்ற பிம்பத்தை நீ எடுத்துக்கோமா அப்படின்னாராம். அதாவது நேராக அந்த காசை கொடுக்காம கண்ணாடி வழியாக தெரியக்கூடிய அந்த இமேஜ், அந்த பிம்பத்தை நீ எடுத்துக்கோ அப்படின்னாரு. எங்கேயாவது எடுக்க முடியுமா? அப்போ அவளுக்கு தன்னால் இதுக்கு மேலே போராட முடியாது, உண்மையை நல்லா தெளிவாக புரிய வச்சுட்டாருன்னு கேஸை வாபஸ் வாங்கிட்டு போயிட்டாளாம். இப்போ அந்த தெனாலிக்கு அந்த விவசாயி அவ்வளோ தூரம் நன்றி செலுத்துகிறானா. ஐயா, என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றின்னு. என்ன ஒரு சாதுரியமான பேச்சு பார்த்தீங்களா? நயம்பட பேசியிருக்கார் அங்கே தெனாலிராமன். கடைஞ்சு பேசியோ இதுதான் அப்படின்னு சொல்லி வற்புறுத்தியோ எதுவும் சொல்லலை. நயமாக பேசியதன் மூலம் அவருக்கு நன்றிகள் பல கிடைத்தது. மாதிரி நயம்பட பேசுகிறவங்க எல்லோராலையும் விரும்பப்படுவாங்க. அப்போ அவங்கள சுற்றி வர இருக்கிற கும்பல் எல்லாமே அவங்கக்கிட்ட அவ்வளோ அன்பாகவும் பாசமாகவும் பிரியமாகவும் கண்டிப்பாக இருக்கும். விட்டு கொடுக்க மாட்டாங்க அவங்கள. என்றென்றும் நன்றிகளுடன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, எப்போவுமே ஒரு நன்றி மனப்பான்மையோடு தான் அவங்க அணுகுவாங்க. அடுத்து பயக்கும், அதாவது தரும்னு சொல்லியிருக்கார். பயன் ஈன்று பண்பின் தலைப்பிரியா சொல். பயன் ஈன்று, இந்த பயன்தான், இந்த வார்த்தையை சொன்னோம்னா அதோட எஃபெக்ட், அதோட பலன் என்னவா இருக்கும்னு தெரிஞ்சு பண்பின் நல்ல பண்புகளின் அடியில் வர்ற தலைப்பிரியா சொல். தலைப்பிரியாங்கிறது அவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறது உணர்த்த வராரு. இப்போ ஒரு பாடிக்கு எது முக்கியம்? எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம்னு சொல்கிறோம். அதாவது இந்த உடம்புக்கு தலை தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ அந்த மாதிரி இருக்கணுமா அந்த சொல். இந்த குறளை 2 ஹாஃபாக நம்ம பிரித்து படிச்சுக்கணும். ஒரு சொல் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. தலைப்பிரியா, பயன் ஈன்று, பயன் தர்ற மாதிரி இருக்கணும். நம்ம சொன்னோம்னா அதை கேட்டவங்க நடந்துக்கிற மாதிரி இருக்கணும். சும்மா நம்மளுடைய எமோஷன்ஸை, நம்மளுடைய உணர்வுகளை வெளிக்காட்டுறதுக்கு மட்டுமே சொற்கள் கிடையாது. நம்ம சொல்கிறத கேட்டு அதுக்கு பலன் தர்ற மாதிரி இருக்கணும். அப்படிப்பட்ட சொல்லுக்கு பண்பு தான் தலைப்பிரியாக இருக்கணுமா, ரொம்ப ப்ரைமரி இம்பார்ட்டண்ட்டு.
ரொம்ப முக்கியமானது, தலையாயது எதுன்னா அந்த பண்பு. ஸோ ஒரு சொல் எப்படி இருக்கணுங்கிறதே சொல்கிறார். நயன் ஈன்று நன்றி. ஸோ இந்த மாதிரி சொல்லக்கூடிய சொற்கள் நயமாக நல்ல ப்ளசண்ட்டாக பேசுகிறதுனால என்ன கிடைக்கும்? நன்றிகள் பல கிடைக்கும். அதான் நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நம்மளே வச்சுக்குவாங்க. ஒரு தேங்க்ஃபுல் பர்சனாக நம்மளை பார்க்குறம்போது நம்மளுடைய மதிப்பும் உயரும், நம்ம கூட இருக்கவங்களோட நல்ல ஒரு இணக்கமும் உண்டாகும். பயன் தரும் சொற்களை பண்போடு பேசுவோமாக. நன்றி. வாழ்க தமிழ், வளர்க வையகம்.